முதல் டைம் ஓட்டு போட போறவங்க வந்து 1,13,00,000. இந்த 1,13,00,000 பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது will make a very big difference. இன்னைக்கு வந்து நான் மக்கள்கிட்ட விட்டுறேன், தீர்மானிக்கும்னு சொல்றீங்க. அதுதான் தீர்மானிக்கும், வேற எது தீர்மானிக்கும்? விசில் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நீங்க முந்து வச்சீங்கன்னா இந்த விசில வந்து கண்டினியூஸா அவர் கொண்டு வந்திருக்காரு. ஹி இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்க. நீங்க சும்மானா போயிட்டு நீங்க வந்து முதல் இடத்துல இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கிராமத்துல இருந்தாங்க அவர் ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சிட்டில தான் ஓட்டு போடுவாங்க. கிராமத்துல ஏற்கனவே காலை பதிச்சிட்டாரு. ஏற்கனவே ஹி ஹஸ் லேண்டட் இட். காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்தா ஒரு நல்ல இது இருக்கும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு நல்லது, விஜய்க்கு நல்லதோ இல்லையோ காங்கிரஸுக்கு நல்லது. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆப்போசிட்டா போய் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் டிவைட் ஆகிட்டு, இன்றைக்கி மைனாரிட்டி ஓட்ஸ் டிவைட் ஆகுங்கிறது கண்டிப்பாக வந்து 50% வில் கம் டு விஜய்ங்கிறது இட் இஸ் அசம்ஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ். புரிஞ்சுங்க? அப்படி வந்துச்சு அப்படின்னா 4.5% இருக்க காங்கிரஸ் இன்றைக்கி 2.5% ஆயிரும். ஆனால் அதுவே இது வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி தாவேகாவோட காங்கிரஸ் வந்து இணைஞ்சா பர்சன்டேஜ் வந்து 4.5%, தேல் கம் டு ஷுவர்லி அபவுட் த டபுள் டிஜிட். இன்னைக்கு தோழமை கட்சிகளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க இந்த திமுக அரசு? மக்களுக்கு தெரியுங்க, அடி வாங்கினவங்களுக்கு தெரியும், அவங்க கூட இருப்பாங்களா கூட இருக்க மாட்டாங்களான்னு. சென்ட்ரல் ஸ்டாண்டுக்கு முன்னாடி எல்லாமே சிஐடி வச்சிருந்தாங்களே. இன்னைக்கு போய் நீங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்ட்ட கேளுங்க, நீங்க சிஐடியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு. வாங்கினவனுக்கு தானே தெரியும். அடி கல்லாப்பட்டி கூட்டணி வச்சுக்கிட்டு எஸ் தலைவர்களை மட்டுமே கொண்டு வந்துட்டா போதுங்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல இருந்து எல்லாம் மாறப்போகுது. எம்ஜிஆர் வந்து புதிய கட்சிகளோட மட்டும் தாங்க கூட்டணி வச்சாரு. எல்லா பழைய கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸோட தான். அன்னைக்கு 4 போட்டி. அன்னைக்கு ஜனதான்னு இன்னொரு கட்சி வேற இருந்துச்சு, அது கூட 12 சீட்டு ஜெயிச்சிச்சு. திமுக அன்னைக்கு 40 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அதே நிலைமை திரும்ப வரும். எட்ரா ஓட்டர் ஐடின்ற போது சர்க்கார் படம் மாதிரி கடைசியில ஒரு டர்னிங் பாயிண்டா நடக்கும். ஸோ ஹி ஹாஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் ஹாஸ் அ கிரேட் ஸ்பிரிட் தட் இஸ் விஜய் வில் லீட் திஸ் கவர்மெண்ட். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே இருக்கு, அதுல நீங்களும் பார்த்திருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து முதலிடத்திற்கு சில இடத்துல வராங்க, வர முடியலனாலும் 2வது இடத்தை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த தேர்தல்ல எலெக்ஷன் நடக்கும் போது கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுக வந்தாலும் எதிர்கட்சியாகவாவது தாவேகா தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கருத்து கணிப்பே நான் வந்து முற்றிலும் நான் ஏற்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த கருத்து கணிப்பை நான் வந்து அதுல இருக்க டேட்டாஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த கருத்து கணிப்பு யாருமே எப்படி அதை ஃபீல் பண்றாங்க, எப்படி கொஸ்டின் பண்றாங்க, எப்படி அனலைஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பீயிங் அண்ட் ஏன்னா நான் லா படிக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படித்தேன். ஸோ அலாய்டாக வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் டு டூ திஸ் ஆல் திஸ் டேட்டாஸ் இன் மை காலேஜ். ஓகே, அப்போ இந்த மாதிரி இந்த டேட்டா கலெக்ஷன்ஸ்னால் நாங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை யூ கேன் ஃப்ரேம் ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த கட்சி இப்போ கருத்து கணிப்பு எடுக்கிறது எந்த கட்சின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த கட்சி எடுத்துச்சுன்னா இந்த கட்சி இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு, விஜய் செகண்டு. ஓகேங்களா? இப்போ ஆண்ட கட்சியில 2 கட்சி நான் சொல்றேன். இன்னொரு கட்சி எடுத்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட், செகண்ட் விஜய், தேர்ட் இவங்க. ஸோ எல்லா 2 கருத்து கணிப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா மோரலஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து 2 கட்சியுமே வந்து விஜய்க்கு கொடுத்துருச்சு. அவங்க 3வது இடத்த தான் வந்து அவங்க மாற்று கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுல நம்ம ஆட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து யங் டைம் ஓட்டர்ஸ், அதாவது 1,13,000 votes has been the new voters. அதாவது 18லேருந்து 23 வயசு வரைக்கும் வந்தவங்க முதல் டைம் ஓட்டு போட போறவங்க வந்து 1,13,00,000 பேர். இந்த 1,13,00,000 பேர் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது will make a very big difference. இன்னைக்கு வந்து நான் மக்கள்கிட்ட விட்டுறேன், தீர்மானிக்கும்னு சொல்றீங்க. அதுதான் தீர்மானிக்கும், வேற எது தீர்மானிக்கும்? விசில் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நீங்க முந்து வச்சீங்கன்னா இந்த விசில வந்து கண்டினியூஸா அவர் கொண்டு வந்திருக்காரு. ஹி இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்க. நீங்க சும்மானா போயிட்டு நீங்க வந்து முதல் இடத்துல இருக்க முடியாது. ஓகேங்களா? யூ ஷுட் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி டு ஹவு டு பிகம் இன் த ஃபர்ஸ்ட் லைன். ஹி ஹாஸ் த சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பொலிட்டிக்கல். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, இன்னைக்கு 2 வருஷம் கட்சிங்கிறாங்க. ஓகேங்களா? பிகில்னு ஒரு படம் எடுத்தாப்புல, விசில் போடுன்ற பாட்டில் கொண்டு வந்தாப்புல, எல்லாத்தையும் கொண்டு வராப்புல அப்படின்னா அந்த எல்லாம் யோசிச்சு பாருங்க. ட்ராக் ரெக்கார்டை பாருங்க. இந்த சின்னத்தை வாங்கணுன்ற ஒரு யோசனை வந்து எப்போவே இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஹி இஸ் பிளானிங் ஃபார் லாங் இயர்ஸ். யூ cannot tell him that he just stepped into politics. He has a concurrent system. அதாவது தன்னோட உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம்ன்றதை மட்டும் வச்சு
ஓகேங்களா, விஜயோட போஸ்டர் மட்டும் வச்சு விஜயோட ஆதரவு இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஸோ ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் பில்ட் அப் அ நெட்வொர்க். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூத் மெம்பர் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் பில்ட் அப் இட். ஃபர்ஸ்ட் கிராமத்துல இருந்தாங்க அவர் ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சிட்டியில தான் ஓட்டு போடுவாங்க. கிராமத்தில் ஏற்கனவே காலை பதிச்சுட்டாரு. ஏற்கனவே ஹி ஹஸ் லேண்டட் இட். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இது யாருமே தே நெவர் ஹேட் இது. ஐ கேன் சே தட் இஸ் இது நல்லா பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான். இதை வந்து கட்டமைப்பாக கொண்டு வந்தார். வழக்கறிஞர் பிரிவுன்னு சொல்லி கொண்டு வந்தார். தன் நற்பணி மன்றத்தில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லாமே பண்ணார்ல. ஆனால் அதையும் மீறி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியிலலாம் ஜெயிக்க வச்சிருக்காரு. ஹி ஹஸ் புட் ஆல்ரெடி அ பிளாட்ஃபார்ம். ஏற்கனவே அவன் காலை வச்சுட்டான்ப்பா. அவங்க காலை வச்சு உள்ளாட்சியில் ஏற்கனவே 5 வருஷமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கிராம சபை மீட்டிங்ல கூட இன்னைக்கு டிஎம்கே உட்காந்து பதில் சொல்ல முடியல. இளைஞர்கள்லாம் வந்து போய் கேள்வி கேட்குறாங்க. இந்த அண்டை வெட்டினியில் இது எவ்வளோ செலவு, இதுக்கு என்ன காசு, இதுக்கு என்ன எவ்வளோ கூலி வரும், எத்தனை பேரை நீ வேலைக்கு போட்ட. இன்னைக்கு ஒரு கிராம சபை மீட்டிங்ல போய் உட்கார முடியலையே. கிராம சபை மீட்டிங்கா போய் நம்ம முதல்வர் உட்கார்ந்தார்ல. இப்போ ஒரு கிராம சபையில் போய் உட்கார சொல்லுங்களேன். 10 பேரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். யூத் ஹஸ் கம் டு பாலிடிக்ஸ். புரிஞ்சுங்களா? the young blood has come into politics. He has already fixed it. நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க 2 வருஷம். அவர் கால் வச்சு 10 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில கிராமப்புறத்தில் ஆட்சியில் உட்காந்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் இஸ் பிளான். அவர் ஸ்ட்ராட்டஜி எப்படி போட்டிருக்காரு பாருங்க. யூ கேனாட் பி அ ஸ்மால் ஹீரோங்க. யூ கேனாட் ஜஸ்ட் பிகம் அ ஹீரோ. நடிப்பு திறமையில மட்டும் வச்சு நம்ம ஹீரோ ஆயிட முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத நீங்க நினைக்கணும். இட் இஸ் நாட் பிகமிங் அன் ஆக்டர். இங்கே சூப்பர் ஸ்டார் அந்த வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒன்லி ஆக்டிங் மட்டும் இல்லை, டான்ஸ் மட்டும் இல்லை, ஃபைட்டு மட்டும் இல்லை. உன்னோட பெயின் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். நீங்கள் ரஜினிகாந்த் வந்து எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனார் அப்படின்னா அவருக்கும் எனக்கும் ஒரே கலர் தான். எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார்? மக்களை கவர்ந்தாரு. அவர் கீழே ஈக்குவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பயங்கரமாக நடிப்பார். மக்களை கவர்ந்தாரு ரஜினிகாந்த். மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னாரு. மக்கள் அப்பதாங்க யோசிச்சாங்க, நம்மள மாதிரி ஆள் ஒருத்தன் வந்துட்டான் பாரு அப்படின்றது ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா மக்களுக்கு. அங்கதான் நீங்க வரணும். திருச்சி, சென்னை இந்த ரெண்டுமே எப்பவுமே வந்து டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்தையும் பிடிக்கிறவங்க யாரோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வரலாறுல பார்க்குறோம். விஜய் ஆல்சோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் சொல்லப்படுது, திருச்சி கிழக்கு தொகுதி சொல்லப்படுது. அப்போ அவர் அதுலேயுமே கொஞ்சம் அந்த வியூகங்கள் அதெல்லாம் தெரியுது. அப்போ சென்னை அவர் 2 தொகுதியில போட்டியிடுறதா கூட சொல்றாங்க. மேபி 2லேயுமே கூட போட்டியிட்டு அவர் வந்து ஜெயிக்கிற பட்சத்துல ஸோ சொல்ற மாதிரி இதை கணிக்கவே முடியல. கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் ஸ்வீப் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் 2 கருத்து கணிப்புலையுமே அந்தந்த கட்சி எடுத்த கருத்து கணிப்புலையே சொல்லிட்டாங்க. திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பர்சனலி ஆல்சோ, ஏன்னா ஐ எம் அ நேட்டிவ் பர்சனாலிட்டி ஆஃப் திருச்சி கிழக்கில் நான் 2021 நாங்கள் வந்து சிறுபான்மையோரை சேர்ந்து நாங்கள் வந்து போட்டியிட்டோம். ஓகேங்களா, பெரும்பாலும் வாக்கத்தில் தோற்று போயிட்டேன். ஓகே, பட் ஆனால் திருச்சி அந்த ஏரியா நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி வந்து கே நேரு இருக்கிறாப்புல அவர் இருப்பாரான்னு தெரியல எனக்கு. இடி வழக்கு இருக்கு, இடி கேஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எஃப்ஐஆர் போட சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. அது 2 நாளில் போடலன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ திரும்ப நீங்கள் ஒரு பெடிஷனாக ஃபைல் பண்ணுங்க, கண்டெம்ட் இருக்குது, நான் வந்து திரும்ப வந்து இது பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. ஸோ அவர் இருப்பாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, அது வந்து திருச்சி கிழக்கு மேற்கு, அவர் மேற்கில் இருக்கிறாரு. திருச்சி கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இனிகோ இருதயராஜன் சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, அவர் மேலே ஏற்கனவே அலிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது இங்கே சர்ச்சு சொத்தனா வந்து ஆட்டையை போட்டாருன்னு சொல்லிட்டு அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த வாட்டி 2 பேரும் தோத்தாங்கன்னா நேராக வந்து எங்கே இருப்பாங்கங்கிறத தோத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தேல் பி அந்த இடத்துல நல்லா சேஃபாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவமாக நினைக்கிறது வந்து சேஞ்ச் தான். இன்றைக்கி வந்து அரசியல் கணம் மட்டும் கிடையாது. இன்றைக்கி வந்து திருச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா எடுத்திங்கன்னா கூட அங்கே வந்து திருச்சியில் வாட்ச் பண்ணுவாங்க. திருச்சி மக்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்பினேஷன். மெட்ராஸில் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், இப்போ யாருக்கும் இந்த மாதிரி இந்த காஸ்ட் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து திருச்சியில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து திருச்சியோட. காஸ்ட் பேஸ்ல இந்த 2 சிட்டிஸ்லயுமே ஓட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்க நீங்கள் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கே நேரு அவர்கள் வந்து ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். ரெட்டியார் சமூகம் நாட் ஈவன் 5% கூட இல்லை. ஓகே,
5% கீழே தான் இருக்கிறாங்க. ம். அவர் இந்த தொகுதியில் வந்து 5%. ஏன் அவர் இவ்வளோ வருஷமா அங்கே வந்து இதாக இருக்கிறாப்புல? ஓகே. ஸோ அப்படிங்கும் போது காஸ்ட்டை பார்க்கலன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா? இனிகோ இளையராஜா அந்த கான்ஸ்டியூன்சியே கிடையாது. ம். ஓகேங்களா? டிஎம்கே அப்போ வந்து மாற்று அரசியல் வேணுங்கிறதுக்காக டிஎம்கேல வந்து எல்லாம் போட்டாங்க. ஓகேங்களா? அதனால அங்கே வந்து இருந்தாப்புல. ஓகேங்களா? அங்கே வந்து ஜெயிச்சாங்க. இன்னைக்கு 2 பேருமே தேவையில்லைன்னா தூக்கி எறிவாங்க மக்கள். ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா மரியம் பிச்சர் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் ஒரு முஸ்லீம், ம். அவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெல்லமண்டி நடராஜன் ஜெயிச்சிருக்காரு. ம். இது இது கிறிஸ்துவ ஏரியா, இது முஸ்லீம் ஏரியா, இது ஹிந்து ஏரியா, அந்த மாதிரி இல்லை. ம். அந்த மக்கள் எல்லாம் காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணா வந்து போட்டியிடுறதுக்கு ஒரு காமன் ஸ்பேஸ் தான். ஓகே. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனாலிட்டி, ஒரு ஜாதியோ ஒரு மதமோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஈர்ப்பை இழுத்தது கிடையாது. தலைமையோட இது வந்து அந்த திருச்சிக்கு வந்து ரொம்ப பரவலாக இருக்கும். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு? ம். மைனாரிட்டி சமுதாய அவருக்குன்னா இங்கே சீட்டே கொடுக்கக்கூடாது. ம். நீங்கள் அப்படின்னா ஜாதி வழியாக நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா நேருக்குன்னா சீட்டே கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ யாருமே மரியம் பிச்சை கூட ஜெயிக்கிறாரு, வெல்லமண்டி நடராஜன் ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் இன்னைக்கு சொல்கிறாங்களா, அவங்க அப்பா கூட ஜெயிச்சிருக்காரு, அன்பில் பொய்யாமொழி கூட ஜெயிச்சிருக்காரு, அவர் இது பண்ண பரணிக்குமார் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் வந்து அங்கே நிற்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு தளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு மேற்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காமன் ஸ்பேஸ் இப்போ அவர் முன்னாடி ஒரு என்னோட பிளான் நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு கேம்ப் ஆஃபீஸ் செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா அவர் ஆக்சசபிளாக வந்து போயிட்டு வரணும்னு. இப்போ அவர் போயிட்டு வர்றது தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஆமாம். புரிஞ்சுங்களா? இந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு சரிப்பட்டு வர. ஸோ நவ் ஹீ இஸ் பிளானிங் ஒன்லி டு கோ டிஜிட்டலி டு எவ்ரி ஃபேமிலி. ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்க்ரீன் வச்சு பேசி நான் அவங்க ஜெயிச்சோடனே அவங்கள வந்து பார்க்குறேன், இந்த கவர்மெண்ட் வந்து என்னை உங்களை பார்க்கக்கூட அனுமதிக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டோடனே நான் சொல்கிறேன் ஒரு கான்ஸ்டியூன்சியில் நின்னதாக சொல்கிறேன். நானே என் கான்ஸ்டியூன்சி ஒரு சின்ன கான்ஸ்டியூன்சி திருச்சி கிழக்கு. நானே என்னால் போக முடியல ஃபுல் ஆக்சஸ் எல்லா தெருவுக்கும் எல்லா வீட்டுக்கும் என்னால் போக முடியல. அவ்வளோ பெரிய கான்ஸ்டன்சி. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது ஃபோல் தமிழ்நாடுக்கு he cannot do it. இட் இஸ் நாட் வயபிள். இன்னைக்கு வந்து ஹோல் தமிழ்நாடுக்கு போக முடியாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் தான் இட்ஸ் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டின்றதை அவர் டிசைட் பண்ணுறாரு. பெஸ்ட் ஆப்ஷனும் கூட இல்லை. இட் வில் சேவ் மணி. இந்த இது ஏன்னா கூட்டம் காட்டுறதுக்கு விஜய்க்கு தேவையே இல்லை. அவர் கூட்டத்தை உலகமே பார்த்துருச்சு. ஸோ திஸ் ஷோஸ் த கவர்மெண்ட் எப்படி வரணும், எப்படி க்ரௌட் மொபிலைசேஷன் எப்படி வரணும். அதுவும் அந்த மாதிரி விஷயம்னா வந்து நம்ம இங்கே இல்லை. தேர்ஸ் நோ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கவுண்டமணி சொல்கிற மாதிரி நேர்மைன்ற மாதிரி லஞ்சம், ஒழுங்கினியம், மிரட்டல். இன்றைக்கி எவ்வளோ ஒரு எம்எல்ஏ வந்து எடுத்த ப்ரெஸ்காரங்களை அடிக்கிறாங்களே, எத்தனை ப்ரெஸ்ஸில் அதை போட்டிங்க? எந்த ப்ரெஸ்ஸிலுமே வரல. யோசிச்சு பாருங்கங்க. மைக் இதை தூக்கி அடிக்கிறாப்புல, கேமராவை புண்ணி அடிக்கிறாப்புல. அது இன்னொருத்த மொபைல் எடுத்தனால அது ரிலீஸ் ஆச்சு. ஹவ் அட்ராஷியஸ் கவர்மெண்ட் இட் இஸ். ஹவ் அட்ராஷியஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து மக்கள் நேசிப்பாங்களா? பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாம் காமாக இருப்பாங்கங்க. யாரும் போய் டெய்லி சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? குத்த வேண்டிய நேரத்தில் குத்துவாங்க. எட்ரா ஓட்டுற ஐடியன்ற போது புரிஞ்சுங்களா? சர்க்கார் படம் மாதிரி கடைசியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஹி ஹேஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இட் ஹாஸ் அ கிரேட் ஸ்பிரிட் தட் இஸ் விஜய் வில் லீட் திஸ் கவர்மெண்ட். கூட்டணின்னு சொல்கிறீங்க. நான் கூட்டணியில் வந்து ஒன்று சொல்லணும். விஜய்க்கு வந்து கூட்டணின்னு சொன்னார், யாருமே கூட்டணி சேரலன்றது. நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே திமுக சைடு நம்ம பேர் சொல்லியே சொல்லலாம். காங்கிரஸ், கமல், விஜயகாந்த், ஓகேங்களா, விசிகா, 2 முஸ்லீம் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக், ஜனநாயக கட்சி. இப்போ இன்னும் 2 சேர்க்க போகிறாங்க. ப்ளஸ் வாழ்வுரிமை கட்சி. அப்புறம் நம்ம வைகோ ஐயா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம கருணாஸு, ஓகேங்களா. இது லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஸ்ட்ராங் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ கட்சி நான் சொன்னேன்ல, ஓகேங்களா, இன்க்ளூடிங் நாங்களும் சொல்கிறோம். ஓகேங்களா. நானும் சில இயக்கங்கள் கட்சியில் ஈடுபடுறதுனால சொல்கிறேன். தமிழ்நாடு கிறிஸ்டின் லீகாக இருக்கட்டும், முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு டீமாக நம்ம சொல்கிறோம். ஓகே. எல்லாருமே இன்க்ளூடிங் அஸ், ஐ எம் நாட் டெல்லிங், ஐ எம் நாட் பிளேமிங் எனி ஒன். இவங்கன்னா தனித்தனியாக எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலையும்.
ஓகேங்களா, ஆவரேஜாக எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். இதுக்கு தனியாக நிற்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் 3000 ஓட்டு வாங்குறான், 5000 ஓட்டு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஹீ இஸ் ஈக்குவல் டு தெம் ஆர் நாட். ஆனா அவங்க இணைஞ்சு இருக்கிறது இல்ல, பலம்னு அது என்னன்னு சொல்றாங்கல்ல. கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுக்கும் நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் தனியாக நின்னோம்னா எவ்வளோ ஓட்டு வாங்குறோன்றது நாங்களும் நான் சேர்த்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து வி ஃபைட் ஃபார் அவர் ரைட்ஸ். இப்போ கிறிஸ்டியன் லீக் வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபைட் ஃபார் அவர் ரைட்ஸ். அதனால் நாங்கள் வந்து கேட்குறோம் எங்களுக்கு இவ்வளோ ரைட்ஸ் வேணும், அவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ்க்கு அதனால தான் வந்து பார்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எங்கள் பிரச்சனை என்னன்றதே உங்களுக்கு புரியாது. அதை நாங்கள் சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை இருக்கணும். எங்களுக்கு நாங்கள் தனியாக நின்னோம்னா நாங்கள் எதுக்குன்னா நாங்கள் கூட்டணி சேரலாம். நீ வந்து செக்குலராக பேசிட்டு ஓகேங்களா, யூ கேன் நாட் டேக் திஸ் டாஸ்க். எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அமைப்பு இருக்குங்க, நாங்கள் நின்னா ஜெயிக்க முடியாது, அதனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஸோ இந்த கூட்டணினா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நின்னா எவ்வளோ, இதெல்லாம் மக்களுக்கே விட்டுறேன், இந்த மக்களுக்கே விட்டுறேன். இப்போ வைகோ ஐயா நின்னார்னா எல்லா தொகுதியிலும் எவ்வளோ ஓட்டு வாங்குவார்? 234 தொகுதியில். இப்போ கமலஹாசன் நின்னா போன எலெக்ஷன்ல என்னன்னா நாங்க சேர்ந்து நிக்கும் போது மெஜாரிட்டி ஓட்ஸ் நாங்க ஜெயிப்போம். இல்ல, அது அவங்க தனிச்சு நின்னா அதுதான் நான் சொல்றேன் வாங்குவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன, இப்போ ஓட்டு 200 ஓட்டா, ஒரு கட்சிக்கு 200 ஓட்டு வச்சுக்கலாமா? 200 ஓட்டா, 500 ஓட்டுங்களா, 1000 ஓட்டுங்களா தொகுதிக்கு? ஓகேங்களா, இது நான் மக்கள்கிட்டே விட்டுறலாம். லெட் அஸ் நாட் ப்ரெடிக்ட் எனிதிங். நான் யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணல, எதுவுமே செய்யலை. எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அ மாரல் சப்போர்ட். இந்த முஸ்லீம்ங்கன்னா எங்கள் கூட இருக்கிறாங்கப்பா, புரிஞ்சுங்களா? இந்த கிறிஸ்டின்னா எங்க கூட இருக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த சமுதாயம் கட்சி அப்படின்னு அவங்க இந்த சமுதாயம் கட்சின்னு நீங்கள் சொல்லலான்னா கூட அந்த சமுதாயம் கட்சின்றது மக்கள் வந்து ரப்பர் ஸ்டாம்பு கொடுத்துட்டாங்க. இந்த சமுதாயம் என் கூட இருக்குது, இந்த சமுதாயம் என் கூட இருக்குது இப்படின்னு பேசுறதுக்கு தான் கட்சி இன்னைக்கு. இந்த தோழமை கட்சிகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கன்னா என் கூட இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான். இவங்கனால உனக்கு என்ன பயனு, இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா சேம் திங், அவங்கள மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அதோட வலிமையாக இல்லை, புரிஞ்சுக்கலாம். அவங்கள மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை, இங்கே எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது, எங்கள் ஓட் பேங்கை எப்படி போய் சந்திக்கிறது, ஓகேங்களா, அதுக்கான வழிமுறையை நாங்கள் சொல்லுவோம், புரிஞ்சுங்களா? இங்கே பார்க்கணும், இங்கே இருக்கணும், இங்கே கூட்டம் நடத்தணும் அப்படின்றத சொல்லுவோம். இது ஐடியா ஒன்லி அ மாரல் சப்போர்ட் வின் தி எலெக்ஷன். இந்த கூட்டணி சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்டு வரும்னு கேளுங்க. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு 200 ஓட்டு வருது. நான் 14 கட்சி வச்சுருக்கேன், 15 கட்சி வச்சுருக்கேன், 3000 ஓட்டு இந்த தோழமை கட்சினால எனக்கு கிடைக்க போகுது ஒரு ஏரியாலையும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. ஸோ இட் இஸ் ஒன்லி அ மாரல் சப்போர்ட். இன்றைக்கி நாங்களும் சொல்கிறோம், இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட சேர்ந்தால் ஒரு நல்ல இது இருக்கும் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு நல்லது, விஜய்க்கு நல்லதோ இல்லையோ காங்கிரஸுக்கு நல்லது அப்படின்ற பாயிண்ட்டை தான் எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் காங்கிரஸ்க்கு எடுத்திங்கன்னா காங்கிரஸ்க்கு எந்தெந்த தொகுதினா கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சவுத்தில் இருக்கிற குமரி மாவட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அந்த சைடில் இருக்க டவுன் சவுத் ஏரியாஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு கொடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா அடைக்கல் ராஜா அவங்க இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியை நல்லா ஆக்கணுன்றதுனால அந்த திருச்சி கிழக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதி இவங்க கொடுக்குற தொகுதி எல்லாமே மைனாரிட்டி தொகுதி. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஆப்போசிட்டாக போய் இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் டிவைட் ஆகிட்டு இன்றைக்கி மைனாரிட்டி ஓட்ஸ் டிவைட் ஆகுங்கிறது கண்டிப்பாக வந்து 50% வில் கம் டு விஜய்ங்கிறது இட் இஸ் அசம்ஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஆல் த பார்ட்டிஸ், புரிஞ்சுங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா 4.5% இருக்க காங்கிரஸ் இன்னைக்கு 2.5% ஆயிரும். ஆனால் அதுவே இது வந்து கேட்டிங்கன்னா இன்னைக்கு தாவேகாவோட காங்கிரஸ் வந்து இணைஞ்சா பர்சன்டேஜ் வந்து 4.5%லேருந்து தேல் கம் டு ஷுவர்லி அபவுட் த டபுள் டிஜிட். இது காங்கிரஸ்க்கு நல்லது. திஸ் வில் பிகம் அ மாரல் சப்போர்ட் ஃபார் தாவேகா and vote supports and the percentage support for the Congress vice versa. இதுதான் தோழமை கட்சிகள் எப்படி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தான் இந்த ரீசன். இந்த பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட், நான் இப்போ எங்களை சேர்த்துக்கிட்டதுனால ஏரியாவுக்கு வந்து எப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும், எந்த ஏரியாவில் இருக்கணும், யாரை போய் பார்க்கணும், எங்கள் அமைப்புகள் எங்கெங்கே இருக்குது, அந்த அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்கள கொண்டு போய் நாங்கள் காட்டுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழமை கட்சிகள். இது ஜென்ரலாக வந்து மைனாரிட்டிஸ்க்கு தான் இருந்துச்சு. இப்போ தான் சின்னதாக வந்து ஜாதி கட்சிகளை வந்து செக்குலர் கட்சிகள்ன்ற போர்வையில் சேர்த்துக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட். இப்போ முன்னாடி கம்யூனிசம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி தொழிலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? சாம்சங் தொழிலாளர்களில் வந்து கூட்டணி கட்சி எப்படி நடத்துச்சு? கூட்டணியில் தாங்க இருக்காங்க.
சாம்சங் தொழிலாளர்களுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிற்குது. ஓகேங்களா, இந்த திமுக அரசு அவங்களை எப்படி நடத்துனாங்க? தூய்மை பணியாளர்களுக்காக சிஐடியு கொடியை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே சென்ட்ரல் ஸ்டேஷனில், அவங்களை எப்படி அடித்து விரட்டினாங்க? இன்னைக்கு ஓட் பேங்க் அவங்க கூட தானே இருக்காங்க இன்னும். இன்றைக்கும் அவங்க கொடியை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களான்னு போய் கேளுங்க. இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் ஒரு அட்வொகேட் டீம் இறங்கி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஓகேங்களா, நான் அந்த அட்வொகேட் கூட நான் வந்து தேங்க் பண்ணேன். ஓகேங்களா, ஏன்னா அவர் இறங்கி தூய்மை பணியாளர்களுக்காக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அமைச்சர் கே.என். நேரு, சேகர் பாபுனா வந்து பிரியாணி போட்டாங்க, உங்களுக்கு வேலை கொடுத்துட்றோம், இல்லைனா ஓட்டு மொத்தமாக போயிருமோ அப்படின்னு. அன்னைக்கு இருக்கிற அந்த விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னார்? இந்த மாதிரி வேலைங்களுக்குனா நீங்கள் போகல வேணான்னு நான் சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வாங்க? அதை யோசிக்கணும்ல. இது அவர் சப்போர்ட்டே பண்ணல. கம்யூனிஸ்ட் கட்சி அடி வாங்கிட்டு போச்சு. இன்னைக்கு தோழமை கட்சிகளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க இந்த திமுக அரசு? மக்களுக்கு தெரியுங்க, அடி வாங்கினவங்களுக்கு தெரியும். அவங்க கூட இருப்பாங்களா, கூட இருக்க மாட்டாங்களான்னு. சென்ட்ரல் ஸ்டாண்டுக்கு முன்னாடி எல்லாமே சிஐடி வச்சுருந்தாங்களே. இன்னைக்கு போய் நீங்கள் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்ட்ட கேளுங்க, நீங்கள் சிஐடியில் இருக்கிறீங்களா இல்லையான்னு. வாங்கினவனுக்கு தானே தெரியும் அடி. சாம்சங் தொழிலாளர்கள் கொண்டு வந்து டீனரில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது யார் கூட இருந்தா? இந்த தோழமை கட்சிகளை திமுக எப்படி வச்சிருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவர் நம்ம வாழ்முறை டிவிக்கே அதாவது டிஎம்கேவோட டிவிக்கே வாழ்முறை கட்சி, அவரும் வந்து உள்ளுக்குள்ள இருந்தே கொடி பிடிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கல்லாப்பட்டி கூட்டணி. கல்லாப்பட்டி கூட்டணி வச்சுக்கிட்டு எஸ் தலைவர்களை மட்டுமே கொண்டு வந்துட்டா போதுங்கிறாங்க. இந்த தோழமை கட்சிகள் இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன், நெட்வொர்க்கிங், தோழமை கட்சி இதெல்லாம் பேச்சே வாக்கியங்களே மாறப்போகுது. இந்த எலெக்ஷன்லேருந்து எல்லாம் மாறப்போகுது. எம்ஜிஆர் வந்து புதிய கட்சிகளோட மட்டும்தாங்க கூட்டணி வச்சார், புரிஞ்சுங்களா? அவர் வந்து எல்லா கட்சியும், மீனவர் சங்க கட்சி, ஃபார்வர்ட் பிளாக்கு, சிறுபான்மையருக்கு, முஸ்லீமு, கிறிஸ்டியன், இது எல்லாத்தோட தான் வந்து அவர் புதிய கட்சிகள். எல்லா பழைய கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸோட தான் இருந்துச்சு. அன்னைக்கு 4 மணி போட்டி. அன்னைக்கு ஜனதான்னு இன்னொரு கட்சி வேற இருந்துச்சு, அது கூட 12 சீட்டு ஜெயிச்சிச்சு. ஜனதா கூட 12 சீட்டு ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு, திமுக ஜெயிச்சிச்சு. திமுக அன்னைக்கு 40 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அதே நிலைமை திரும்ப வரும். தனிச்சே வந்து 30.5% ஓட்டு வாங்கி, ஓகேங்களா, எம்ஜிஆர் தனியா வந்து 130 சீட்டு ஜெயிச்சார் அவர் கூட்டணியில. அந்த அளவுக்கு இப்ப விஜய் அதே கண்டிப்பா வரும். இன்னைக்கு என்ன சொன்னீங்க? கூட்டணி இல்ல, பழைய கூட்டணி நீங்க தானே வச்சிருந்தீங்க அன்னைக்கு 1977 இல்லங்க, எல்லாத்தையும் எம்ஜிஆர் எடுத்துட்டு போயிட்டாரு, கூட்டணி வச்சுதான் அவர் வந்தாருன்னு சொல்லுங்க. இந்த மாரல் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, எம்ஜிஆர் கிரியேட் பண்ணாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? நீங்க போட்டி இல்லையா, நீங்க ஏக்கமா இருக்கிறீங்களா, வாங்க உங்களுக்கு போட்டி விடுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், வாங்க. ஏக்கத்தங்களா வந்து கட்சியா நின்று போட்டியிட வச்சாரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இயக்கமும் இருக்குங்க. இன்னைக்கு அவர் சர்க்கார் படத்திலே பார்த்துருப்பீங்க, நிறைய சமூக போராளிகள்லாம் வந்து சீட்டு கொடுப்பாப்ல. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லா நடைமுறையும் வந்து தாவேக்கால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் ஏற்கனவே ஓவர் கிரௌடட், பஸ்ல இடமே இல்லை, ஏற்கனவே தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, ஃபுட்பால் அடிக்கிறாங்க. இவரே வந்து எல்லாத்துக்கும் மனதில் மனம் இருக்குது, சீட்டுல இருக்குமான்னு தெரியாது, மனசுல மனம் இருக்குது. இவன் யோசிச்சு பாருங்க, 15 கட்சி நானே சொன்னேன்ல, இவங்க லிஸ்ட் போதும் பெருசா போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு கட்சிக்கு ஆவரேஜா 6 சீட்டு 8 சீட்டுங்கிறாங்க. 4 சீட்டு வச்சு பாருங்க, 15 கட்சிக்கு 60 சீட் ஆகிப்போச்சு. காங்கிரஸ் ஒரு 40 சீட்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, 234 இவங்க 134 சீட்டு தான் நிற்பாங்களா? ஸோ எனிவே காங்கிரஸ் ஹேஸ் டு பி கம் அவுட் ஆஃப் இட் தான். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். காங்கிரஸுக்கு வேற இதே கிடையாது. காங்கிரஸ் வந்து புஷ் பண்ணுறதுனால தான் போகிற வழி இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்கன்னா ஏற்பா விசில் அடிச்சு ஏற்றிக்கிறாங்க. ஆனால் அதில் ஸோ கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இந்த கல்லாப்பட்டி கூட்டணி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை இல்லாத தோழமை கட்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொள்கையாக இருக்கிற கட்சிகள் வந்து என்னன்னு கேட்டால் கொள்கையை மட்டுமே சொல்லுவாங்க, எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. ஓகேங்களா, ஐ மீன் மைனாரிட்டி கட்சி மட்டும் தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவங்க கொள்கைகளோடு இருக்காங்க. அவனா வெரி இது தேர் அப்ரோச் மே பி நேரோ, தே இன்க்ளூசிவ்னஸ் வந்து வில் பி அட் லார்ஜ், எல்லாத்துக்கும் தானே பார்க்குறாங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னொன்று விதத்தில் எங்கள் இயக்கத்துக்கு வந்து உங்களோட கோரிக்கைகளை கேட்டு எங்களுக்கு வந்து தாவேக்கால இருக்கிற ஒரு பெரிய லீடர்ஸ், அதாவது 1 டவுன் லீடர்ஸ் எல்லாமே வந்து கோரிக்கைகளை கேட்டு எங்கள் இருப்பாங்க.
அவங்க கோரிக்கையை நாங்கள் எழுதி கொடுக்கும்போது ம். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டுமே எழுதி கொடுக்காதீங்க, மக்களுக்கும் சேர்த்து எழுதி கொடுங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. ம், ம், ம். நீங்கள் மக்களாக யோசிங்க. அதாவது ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு படித்தவங்க எல்லாமே கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க. இப்போ நீங்கள் கிறிஸ்டியன்றதை மட்டும் ஒதுக்குறீங்களா? நான் கேட்குறேங்க, நீங்கள் என்ன ஒதுக்குறீங்களான்னு கேட்குறேன். இப்போ கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் எல்லாத்தையும் தானே படிக்க வைக்கிறோம், எல்லாருமே தானே படிக்கிறாங்க, எல்லாருமே தானே நல்லா வேலை வராங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தானே வேலை செய்கிறாங்க, நிறுவனங்களில் எல்லாத்துக்குமே தானே வேலை கொடுக்குறோம், சரி சமமாக தானே இருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகளை வந்து அவங்க கேட்ட விதம், தாவேக்கா எங்களை அப்ரோச் பண்ணும்போது எங்கள்கிட்ட கேட்ட விதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அது கொடுக்குறோன்னா சொல்ல, ஓகேங்களா, அவங்க கோரிக்கைகள் மட்டும் தான் கேட்டாங்க. கோரிக்கை கேட்டது வந்து அட் லார்ஜ் எப்படி பண்ணலாம், ஹவு டு ரன் தி சொசைட்டி அட் லார்ஜ். ஏன்னா அவங்க இன்ஸ்டியூஷன் எப்படி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வழிகாட்டுச்சோ அந்த மாதிரி அட் லார்ஜ் உங்கள் கோரிக்கைகளை கொடுங்க அப்படின்றாங்க. தே ஹாவ் அ ஸ்கோப்புங்க. அவங்க கேட்குறாங்க போய் எல்லாத்துட்டையும். ஏன்னா கஷ்டப்படுறவன் இவன் தான் போராடுறான், இவனுக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு. அவங்க உட்காந்து ஒன்றும் ஐடி டீம் மட்டுமே செய்யலை, எல்லா ஒரு சிறு இயக்கங்கள் வரைக்கும் அவங்க போய் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்களோட வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, உங்களோட கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க, உங்களோட கோரிக்கைகள் என்னன்னு கேட்குறாங்க, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. நியூட்ரலைஸ் பண்ணி அட் லார்ஜ் கொண்டு போகணும், இன்க்ளூசிவ்னஸோட வரலாம். தமிழக மக்களுக்காக நீங்கள் யோசிங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்ரோச் வந்து தமிழக மக்களை இன்க்ளூசிவ்னஸோட கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு இது எங்கள்கிட்ட சொல்லும் போது எப்படி இருக்குது. ஸோ இதுதான் இந்த தோழமை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ்னு சொல்கிறது, இதுதான் அலையன்ஸ். இந்த கட்சிகள்னால் அவங்களோட போர்வைகள், அவங்களோட ஓட் பேங்க்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். அவங்களோட செயல்பாடுகள் எல்லா இடத்துலையும் அவங்க செயல்பாடுகள் இருக்குதா ஃபஸ்ட்டு. தே ஹாவ் அ டெரிட்டரி. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சிறுபான்மையோர் கட்சி வந்து ஏன் வைட்லி ஸ்ப்ரெட்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க வைட்லி ஸ்ப்ரெட். பட் ஜாதி கட்சிகள் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க, தே ஆர் நாட் வைட்லி ஸ்ப்ரெட். ஸோ யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்கக்கூடாது எல்லா யோசனையுமே தாவேக்காக்கு இருக்குது. ஓகே, நிறைய இயக்கங்கள் உள்ளுக்குள்ளே வரும், நிறைய இயக்கங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. ஒரு நல்ல பர்சனாலிட்டிஸ்னால் வந்து கேண்டிடேட்டாக கொண்டு வருவாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ நல்ல இது வந்து அமையுன்றது தான் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.